நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொடுப்பினைன்னு ஒன்று வேணும். கொடுப்பினை இருந்தால் தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் வருது. எல்லா விஷயமும் எனக்கு வந்து நான் செய்கிறேன், பட் எனக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன? ஆனால் அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறார், ஆனால் அந்த பலன் வரும்பொழுது கிடைக்கல. இப்போ நான் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை சார்ந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்க. அவன் அந்த பாசிட்டிவ் உண்டான கிரகம் என்கிட்ட வேலை செஞ்சால் தான் நான் அந்த உண்டான நபர்களை நான் இழுக்க முடியும். உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்கக்கூடாதாங்கிற முடிவு பண்ணக்கூடிய இடமே அந்த பாக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கொடுப்பினை. ஜாதக பலன் சொல்கிறது முக்கியமே கிடையாது. ஜாதக பலன் நீங்களும் படிக்கலாம், அவங்களும் படிக்கலாம். ஆனால் அந்த ஜாதகருக்கு இந்த டைமில் இது நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா ஆகாதா, இது செட் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத தீர்க்கமாக சொல்லி அவனை வழிநடத்தி போனால் மட்டும்தான் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய ஸ்ரீ மூகாம்பிகை குபேரபீடத்தின் சார்பாக அன்போடு அரவணைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, இப்போ நான் என்ன விஷயம் பண்ணாலுமே வந்து நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது வந்து நடக்காது. மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுவுமே வந்து டிலே ஆகும். குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுவுமே வந்து டிலே ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து. பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொடுப்பினைன்னு ஒன்று வேணும். கொடுப்பினை இருந்தால் தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கிறது ஒன்று இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி, எல்லா விஷயமும் எனக்கு வந்து நான் செய்கிறேன், பட் எனக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன? கிடைக்காம போகிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அங்கே கிடைச்சிருந்தா அந்த வார்த்தை பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து 12 பாவத்தில் 9ஆம் பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம்னு ஒன்று சொல்கிறோம், கொடுப்பினையும் சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு போர் போடுறேன், ஒரு நிலத்தில் வந்து போர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஆசை, வீடு நல்லா 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் கட்டணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இதில் எனக்கு 2 போர் போடணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை இருக்குது. என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் நான் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டால் தண்ணி வராதுன்னு இருக்குது. அதை நான் வந்து அழகாக வீடு வாஸ்து பண்ணி நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி நிறைய டயக்ராம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து போர் போடும் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடி வரைக்கும் போடுறேன், எனக்கு தண்ணியே வரல. 2 போர் போட்டும் தண்ணி வரல. நிறைய வாஸ்து நிபுணர்களை வச்சு நான் பார்த்துட்டேன். ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக தண்ணி வரும், கண்டிப்பாக தண்ணி வரும், 100% வரும்னு சொல்லி என்னென்ன பூஜைகள் இருக்கோ எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறார், ஆனால் அந்த பலன் வரும்பொழுது கிடைக்கல. அப்போ எல்லாருமே அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து கிடைக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க. நிறைய வாஸ்து நபரை நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டேன், ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஏன் எனக்கு தண்ணி வரல? அப்போ எங்கே தப்பு நடக்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுப்பினைங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கும் பொழுது தான் இவர் யாரை அழைத்து கொண்டு வருகிறாரோ அவர் எல்லாம் இவர் சார்ந்த கர்ம ஆளாக இருப்பாங்க. இப்போ நான் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை சார்ந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்க. அப்போ அந்த பாசிட்டிவ்க்கு உண்டான கிரகம் என்கிட்ட வேலை செஞ்சால் தான் நான் அந்த நபர்களை நான் இழுக்க முடியும். இப்போ எனக்கு நெகட்டிவ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சனி தசை நடக்குதோ இல்லை கேது தசை நடக்குதோ இல்லை ராகு தசை நடக்கோ, எதுவாக இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, அது சார்ந்த நபர்கள் என் கண்ணில் படுவாங்க. அதை சார்ந்த நபர்கள் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் போது நான் கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிப்பேன். நான் தேடி போவேன். எங்கெல்லாம் வந்து என்னை ஏமாற்றுவாங்களோ, எங்கெல்லாம் என்னை வந்து சுற்றி இந்த மாதிரி போய் பேசி நிறைய பணத்தை வாங்கக்கூடிய ஆள் இருப்பாங்களோ, அதை கரெக்டாக தேடி நான் போவேன். அவங்க கூப்பிட மாட்டாங்க, நீங்களா தேடி போவீங்க. ஏன்னா அந்த கிரகம் உங்களை வந்து அப்படி வழி நடத்தும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் அவங்க தான் சார் ரொம்ப டாப் அஸ்ட்ராலஜர் அவர் தான் சார், டாப் வாஸ்து கன்சல்டன்ட் அவர் தான் சார், நீங்கள் என்ன சார் நான் சொல்கிறது எல்லாம் அவங்ககிட்ட தான் சார் தேடி போய் எல்லாம் நான் பண்ணேன், எல்லாம் சொல்லிங்க வேலை நடக்கலை சார். இப்போ இந்த இடத்துல கான்ட்ரவர்சி என்னென்னா, அவர் சொன்னது பொய்யா, இப்போ இவர் செஞ்சது பொய்யாங்கிற அந்த கான்ட்ரவர்சி வரும். அப்போ என்ன நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் யாரை பார்த்தாலுமே உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்கக்கூடாதாங்கிற முடிவு பண்ணக்கூடிய இடமே அந்த பாக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கொடுப்பினை. அப்போ 9ஆம் இடம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரியோண ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த லக்ஷ்மி ஸ்தானத்தில் வந்து 9ஆம் இடங்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து விஷ்ணு ஸ்தானம்னு நம்ம சொல்லலாம். அப்போது விஷ்ணு ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் 2 இருக்குது. அதில் வந்து கேந்திரம்னு ஒன்று இருக்குது, திரியோணம்னு ஒன்று இருக்குது. அந்த திரியோணத்தில் வந்து 1, 5, 9 ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். நம்ம போன பதிவில் பேசும்போது 1, 5, 11 ரொம்ப விசேஷமாக பேசும். அதே இந்த இதில் வந்து இப்போ நம்ம கொடுப்பினை ரொம்ப மிக முக்கியமானது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் சரி இருந்தால் மட்டுமே என் சோலுக்கு வந்து அது சேரணும். அப்படின்னா என்ன, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் தான் அது எல்லாமே வரும். அப்போ அந்த கொடுப்பினை யார் மூலிமா வரும்? ஃபஸ்ட்டு அப்பா அம்மா மூலிமா. அப்பா நல்லா இருந்தால் பாக்கியம், தந்தை ஸ்தானம். அப்போ அப்பா மூலிமா நிறைய விஷயங்கள் எனக்கு சாதகமாக முடியறது. அதுக்கு அடுத்தது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் எனக்கு சாதகமாக முடியறது. அப்போ லக்னமும் நல்லா இருக்கணும், நான் எனக்கு 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் எனக்கு சாதகமாக முடியும். இதே 9ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் செஞ்சு அதில் துக்கப்பட்டு நஷ்டப்பட்டு இதுவுமே செய்யாதனா நான் அனுபவித்து பார்த்துட்டேன், எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி இவங்களே 100 பேருக்கு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆளுங்களும் நம்ம கூட இருப்பாங்க.
அப்போது ஒரு மனிதரை நீங்கள் ஜாதகம் பார்க்குறத விட அந்த மனிதரை சரியாக வழிநடத்துவது தான் ரொம்ப முக்கியம். ஜாதக பலன் சொல்கிறது முக்கியமே கிடையாது. ஜாதக பலன் நீங்களும் படிக்கலாம், அவங்களும் படிக்கலாம். ஆனால் அந்த ஜாதகருக்கு இந்த டைமில் இது நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா ஆகாதா, இது செட் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத தீர்க்கமாக சொல்லி அவனை வழிநடத்தி போனால் மட்டும்தான் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் பரிகாரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பரிகாரம் அந்த டைமுக்கு அவனுக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்து செய்ய வச்சிடும். பட் அதே பரிகாரம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ 2 விதத்தில், இப்போ நானாக இருந்தாலும் அதுதான், நீங்களாக இருந்தாலும் அதுதான், எல்லாரும் அதுதான். அப்போ எல்லாரும் ஒரு கஷ்டத்துக்காக தான், ஒரு நிவர்த்திக்காக தான் நம்ம ஒரு விஷயத்தை தேடிப்போம். அந்த கொடுப்பினைங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ அந்த கொடுப்பினைக்கு உண்டான ஜாதகத்தில் குரு இருந்தால், 9ல் குரு இருந்தால் அப்படின்னா என்ன, சகல விதமான செல்வங்கள் 100% வந்து சேரும். அப்போது யாருடைய ஜாதகத்தில் 9ல் குரு இருக்கும் அவங்களாம் பாருங்கள், அப்பா மூலியமாக நிறைய சொத்துக்கள் இருக்கும். அப்போ அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு பேர். அப்போ இந்த வசதி வாய்ப்புகள் யார் மூலியமாக வந்தது, அப்பா மூலியமாக வந்தது. அப்போ குரு இருந்தால் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதும், அப்பாவிடம் ரெகுலராக அந்த கேஷ் டிரான்சாக்ஷனை வச்சுக்கிட்டு அவர் மூலியமாக சொத்துக்களை சேகரித்து வைப்பதும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். 9ல் குரு. அதே 9ல் சந்திரன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. அப்போ அம்மா மூலிமா போய் அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறது. அப்போ அம்மா லக்ஷ்மி ஸ்தானமாக இருப்பாங்க. அப்போ 9ங்கிறது சந்திரன் வந்தாச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல 9ல் சந்திரன் இருக்கும்போது அம்மாவை யார் காயப்படுத்துகிறார்களோ, 9ல் சந்திரன் இருக்கும்போது யாரெல்லாம் அம்மாவை காயப்படுத்துகிறாளோ, இல்லை பாட்டி, இல்லை வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த இடத்தில் பார்வதி சாக்ஷாத் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அம்பாள் அங்கே குடி கொண்டு இருக்கான்னு அர்த்தம். இதான் பிரதட்சம். ஒரு ஜாதகத்தில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 5, 9 வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ 9 இருந்துச்சு அப்படின்னா அந்த 9ஆம் இடத்தில் தெய்வ பலம் குடி கொண்டு இருக்குது அப்படின்னா, ஏன்னா 5ஆம் இடம் நம்ம குலதெய்வம் சொல்லுவோம். நான் இன்னொரு இடத்தையும் நான் சேர்த்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். 9ங்கிறது பிராப்தமாக நம்ம சொல்லுவோம், பிராப்தகரமான ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் எனக்கு இருக்கணும்ல. அப்போ 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த இடமானது எனக்கு அம்மா மூலிமா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று, நிறைய பெண்களை வழிநடத்தி, பெண்கள் மூலியமாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, பெண்கள் மூலியமாக எனக்கு யோகம் அப்படின்னா என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு யோகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சில பேருக்கு நிறைய உழைப்பாக ஆனால் முன்னேற மாட்டான். ஆனால் பெண்கள் வந்ததுக்கப்புறம் சில பேருடைய ஜாதகம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் பெண்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா விருத்தி. இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்தீங்க அப்படின்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் கேது ராகு இருந்து அவங்களுக்கு 9ல் குரு வந்துருச்சு அப்படின்னா, இவனுக்கு 2 வந்ததுக்கப்புறம் விருத்தி ஆகாது. ஆனால் 9ஆம் இடம் குரு எப்போல்லாம் இவன் லக்னம் கனெக்ட் ஆகுமோ அப்போல்லாம் இவன் லைஃப் ஒரு க்ரோத். அப்போ இவன் என்ன சொல்லிட்டு வருவான் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய மாஸ் க்ரோத் வந்துருச்சு அப்படின்பான். அதில் இன்னும் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, குருங்கிறது மல்டிபிள். அப்போ குருனா யார், குழந்தைங்க. குருன்னா ஆசிரியர், குருன்னா வாத்தியார், டீச்சர், எல்லாம் அவங்கள சொல்லலாம். அப்போ குரு எப்போ எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே வராரோ நம்ம வாழ்க்கையில் நிறைய விருத்தியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அது அந்த ஸ்தானத்தில் அமையணும் அப்படின்னா பூர்வ புண்ணியமும் ஒழுங்காக இருக்கணும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த கொடுப்பினை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து எந்த தசை, வடக்கா தெற்கா மேற்கா கிழக்கா, அதில் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, எந்த இடத்துக்கு போனால் அந்த கொடுப்பினையானது எனக்கு மேன்மேலும் வருங்கிறது அவருடைய சுயஜாதகத்தில் பார்த்தால் மட்டுமே தெரிய வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை சரி பண்ணி ஒரு பாவத்தை கரெக்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. 12 பாவத்தை நம்ம சரி பண்ண போனோம் அப்படின்னா நம்ம ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவோம். அதாவது ரொம்ப அப்செட்டுக்கு போயிடுவோம். 12 கிரகங்களை சரி பண்ணுறதுக்கு யாராலுமே முடியாது. ஒன்று ஃபார்வேர்டில் இருக்குன்னா ஒன்று ஆன்டி கிளாக் வைக்கில் போயிட்டுருக்கும். பிரபஞ்சத்தோட நீதி அதுதான். பரமேஸ்வரன் அப்படி தான் படைச்சிருக்காரு. ஏன்னா இது கடைசியாக இந்த பதிவை சொல்லி நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். பொதுவாக இந்த ஜோதிடத்தை கொடுத்தது பார்த்திங்கன்னா, பரமேஸ்வரன் நர்தன தாண்டவத்தை முடித்து கைலாயத்தில் பார்வதி இந்த உலகத்தில் சிருஷ்டிகள்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு கதையை கேட்க போய் ஆனந்த தருணத்தில் பரமேஸ்வரன் இந்த மனிதனுடைய ரகசியங்களை எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் நடக்க போகுது, எப்படிலாம் சிருஷ்டி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்வதியிடம் உபதேசித்து, அந்த பார்வதி அதையெல்லாம் தொகுத்து முருகனிடம் கொடுத்து, முருகன் அதையெல்லாம் வழி நடத்தி அகத்தியரிடம் கொடுக்க, இந்த 64 கலைகளில் ஒன்றாக வந்தது தான் இந்த ஜோதிடம். அப்போ அந்த ஜோதிங்கிறது சிவன், இடம்னா பார்வதி. அப்போ பார்வதியை இடப்பக்கம் வைத்து இந்த 64 கலைகளையும் உபதேசித்து மனிதனுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்ததனுடைய பிரதிவிளைவாக வந்தது தான் ஜோதி இடம். அப்புறம் ஜோதினா சிவன், இடம்னா பார்வதி. அப்போ இடப்பக்கம் உட்காந்து இடப்பக்கம் அமர்ந்து பார்வதியிடம் அத்தனை உபதேசங்களையும் சொன்னதுனால இதுக்கு பேர் ஜோதிடம் வந்தது. ஜோதிடங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்கள் சித்திக்கணும், பழிக்கணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும், நிறைய மிராக்கள் நீங்கள் ஜோதிடத்தில் பார்க்கணும் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல், பார்வதியோட அனுகிரகம் இல்லாமல் ஜோதிடத்தில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. ஜோதிடம் படிக்கலாம், ஆனால் பிளஸிங்ஸ் வாங்க முடியாது, பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும், பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். யாரெல்லாம் சிவபூஜையில் இருக்காங்களோ அவங்களாம் பாருங்கள், அவங்க வாக்கெல்லாம் சித்தியாகும். என்ன காரணம் அப்படின்னா கலையை கொடுத்தது சிவன் தான். அப்போது யாரெல்லாம் ஜோதிடத்தில் வல்லவர்களாக இருப்பார்களோ அவர்களெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக சிவபூஜை பண்ணவங்களாக இருப்பாங்க, இல்லை அம்பாளுடைய உபாசகராக இருப்பாங்க. அம்பாள் உபாசகர் அப்படி இல்லைன்னா
சிவனுடைய உபாசகராக இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் வந்து பாருங்கள், இறைவன் அவர் ரகசியமாக அவருடைய மனதில் அமர்ந்து அந்த ஜாதகத்தை ரீட் பண்ண ஸ்கேன் மாதிரி ரீட் பண்ணி விஷயத்தை கொடுத்துருவார். ஜாஸ்திலாம் பார்க்க மாட்டாங்க. எடுத்து பார்த்தோன்னே இந்த கட்டத்தில் இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது, இத்தனை நடக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கொடுப்பினை யாரிடம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகர்கிட்ட இருக்குது. அந்த ஜாதகர் வந்து எடுத்து அந்த பார்க்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர் அஸ்ட்ராலஜரும் வந்து கரெக்டாக இந்த கோவிலுக்கு போய் இல்லை இந்த இடத்த இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி முடிந்தாலே நல்ல விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கடைசியாக நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை. எல்லா பரிகாரமும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து காரைக்குடிக்காரங்க நிறைய பரிகாரங்களை பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வரல. ஆனால் பாகத்தை பிரிச்சாகணும். பாகத்தை பிரித்தா தான் வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலும் செட்டில் ஆகி குடும்பத்துக்குள்ளே இந்த கலகம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜாதகம் என்கிட்ட வருது, அதை நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான், அதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்து 9 திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு வந்து காரம் பசும்பால் அபிஷேகத்தை பண்ணுங்க சார், இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்கள் சைடு நியாயமாக தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். 9 வாரத்தில் அவர் 7 வாரம் தான் முடித்தார். கிட்டத்தட்ட 13 வருஷமாக இருந்த பகை அந்த 7 வாரத்தில் முடியுது. 13 வருடங்களாக இருந்த பகை 7 வாரத்தில் முடியும். அப்போ எனக்கே சில விஷயங்கள் ஆச்சரியமாக தோணுது. இப்படிலாம் சிலது நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆராய்ச்சியில் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஏன் நடந்துச்சு, அப்போ அந்த சிவனுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது, இவருக்கு ஏன் இந்த பலன் நடந்துச்சு, என்னால் சொல்லப்பட்டாலுமே கூட அந்த சிவனுக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத அப்போ அந்த கோயிலை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த கோயில் என்ன ஸ்பெஷல், ஏன் இவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இவருக்கு எதனால் இந்த பலன் கிடையாது, இந்த ரகசியங்களை தேடி தேடி எடுக்கும்பொழுது தான் இதை நாங்கள் ஒரு பொக்கிஷமாக கீப்பப் பண்ணி இந்த சாரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில் வரும்போது இந்த ரிசல்ட் வந்ததுனால இவருக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு ரெக்கார்டாக எடுத்து வச்சு நம்ம போட்டோம். ஸோ இதில் பாசிட்டிவும் எனக்கு நடந்திருக்கு, நெகட்டிவும் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது என்னதான் வந்து நம்மளுக்கு பலன்கள் இருக்குது, ஸோ நம்ம என்ன பிராப்தம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவாக கொடுப்பினை இல்லாமல் எதுவுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.